என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. பெரும்பாலான மக்கள் இதை விரும்பவில்லையே அப்பொழுது நான் நினைத்தேன், பெரும்பாலான மக்கள் விரும்புகிறதை எப்படி நாம் நிரூபிப்பதற்காக ஒரு ட்ரையலுக்காக ஒரு ஸ்பாட்க்கு வர வேண்டும் என்பதற்காக கோவையில் மாநகரத்திலும் அதை சுற்றியுள்ள 60 கிராமங்களில் உள்ள மக்களை நாம் திரட்டி பட்டியல் வெளியேற்றத்திற்கு பெரும்பாலான மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அது மாதிரி அதாவது தேவேந்திர உள்ள அமைப்புகள் நீதிமன்றத்தை அணுகினால் அதை நீண்ட நாட்களுக்கு இழுபறியாக இருக்கும் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? அது தவறு. நான் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி வருகிறேன். ஜிஎஸ்டி கேஸ் எல்லாம் நடத்தியிருக்கிறேன். ரிட் பெட்டிஷன் என்பது சரியான காரணங்களுடன் சரியான கிரவுண்ட்ஸில் கொடுத்தால் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும். எரர் அப்பேரண்ட் ஆன் ரெக்கார்ட்ஸ், ஒரு அப்பட்டமான பிழையை அன்றைய அரசுகள் செய்திருக்கிறது. எந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வேயோ எத்தனோகிராஃபிக் சர்வேயோ செய்யாமல் வெறுமனே ஒரு ஜென்ரல் இம்ப்ரெஷன் புது புரிதலின் அடிப்படையில் தவறாகவோ அல்லது வேண்டுமென்றோ இந்த ஜாதியை ஒழித்துக்கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் கூட அவர்கள் செய்திருக்கலாம், அல்லது மேலோட்டமாக தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்து தவறு என்று நாம் நிரூபிக்கிற வகையில் நாம் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த மனுவே இவர்கள் நம்மளுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் 45 நாட்களுக்குள் நாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வருகிறோம். அது பற்றி முக்கியமான வழக்கறிஞர்களோடு நாங்கள் உரையாடிக்கிறோம். இது குறித்த மனு ஆனது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதற்கான அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? தமிழக முதல்வர் அவர்களுக்கு AKS விஜயன் மூலமாக அனுப்புகிறது. அதற்கு பிறகு நாங்கள் நேரில் தபாலிலும் அனுப்பிவிட்டு அதனுடைய ஒப்புதலை பெற்றிருக்கிறோம். துணை முதல்வர் கடந்த வாரம் கோயம்புத்தூர் வந்திருந்தார். அவரிடமும் அந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும் அந்த ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். ஒரு வாரத்திற்கு முன்பாக ஆங்கிலத்திலேயே அந்த மனுவை நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி வீடியோக்களுக்கெல்லாம் சப்டைட்டில் போட்டு பாரத பிரதமர், சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி, லா மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் ஆகியோருக்கெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். 45 நாட்கள் நாம் காத்திருப்போம். ஒரு வேளை பதில் வராவிட்டால் நாம் உச்சநீதிமன்றத்தில் வரோம். தங்கள் வயதை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு கிராமம் தோறும் சென்று இதற்கான அந்த அழைப்பிதழை கொடுத்து வந்தீர்கள். அவர்களுடைய அணுகுமுறை, மக்களுடைய அணுகுமுறை, நான் இதுவரை கல்வி பணி செய்கிற பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பட்டியல் வெளியேற்றம் என்ற உடனேயே அவர்கள் இயல்பாக இயற்கையாக வீதிகளில் வந்து இறங்கி போராடுகிற மனோபாவம் மக்களிடத்தில் இருக்கிறது. இது 90 ஆண்டு காலம் நாம் இந்த அடிமை சகதியில் இருந்தது போதும். ஏமாற்றி 1935, இப்பொழுது 2025. இனிமேலும் நாம் உறங்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் ஏன் தாழ்ந்த ஜாதியாக இருக்க வேண்டும், ஏன் சேர்த்தார்கள் பட்டியலில் என்பதே இப்பொழுதுதான் நமக்கு தெரிய வருகிறது. தெரிந்த உடனும் நாம் தூங்கக்கூடாது. அதற்கான விழிப்பை தேவேந்திர இலக்கிய மன்றம் எடுத்திருக்கிறது. என்னுடைய அரசு பணி அனுபவம், உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுக்கிற அனுபவம் இவைகளெல்லாம் வைத்து இந்த மனுவை தயார் செய்ய தொடர்ந்து கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் கல்வி, பொருளாதாரம் ஆகியவை முன்னெடுத்து சென்ற நிலையில் தற்போது இந்த பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருப்பது அரசியல் நோக்கமாக பார்க்கப்படுகிறதா? அரசியல் தேவேந்திர இலக்கிய மன்றத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இங்கே வந்திருக்கிறவர்கள் அனைத்து கட்சி மக்கள். நான் அடிக்கடி சொல்வேன், கட்சி பதவி, கட்சி அபிமானம் என்பது தோளில் போட்டுக்கூடிய தொண்டு. ஆனால் இன அபிமானம், நமது ஜாதி உணர்வு என்பது இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய வேஷ்டி. துண்டு இல்லாமல் இருக்கலாம், வேஷ்டி இல்லாமல் இருக்க முடியாது. தேவேந்திர இலக்கிய மன்றம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றடக்கி உள்ளிணைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. நிச்சயமாயா உங்களுடைய போராட்டம் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஐயா, நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து அதாவது மக்களுக்கு பச்சை நிற தொப்பியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் எதுவும் இருக்கிறது? பச்சை, சிவப்பு, பச்சை அல்ல, பச்சை வண்ணத்தில் தொப்பி. தேவேந்திர இலக்கிய மன்றம் சிவப்பு. நம்முடைய இனத்தின் வண்ணங்கள் சிவப்பு, பச்சை. அதனால சிவப்பு பச்சைதான், பச்சை அல்ல. வாழ்த்துக்கள் ஐயா. இலக்கிய மன்ற சார்பில் வருகிற தேர்தலில் யாரோ ஒருத்தரை நீங்க நிக்க வைக்கலாம். அவசரப்படாதீங்க, அதுக்குரிய காலம் வரும்போது நாம் செய்யலாம். இப்போதைக்கு நாம் ஒற்றுமையாக இருந்து பட்டியலில் இருந்து விடுவிக்கணும். இந்த 2வது சுதந்திரத்தை நாம் பெற வேண்டும். பெற்ற பிறகு அதை பற்றி யோசிக்கலாம். தொடர்ந்து தாங்களும் இந்த களப்பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இது குறித்து இந்த
இன்று எத்தனை மக்கள் சுமார் எங்கெங்கிருந்து வருகின்றிருக்கிறார்கள் என்று கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், அவிநாசி, அரனூர், புளியம்பட்டி, வால்பாறை போன்ற பல கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 3000 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த பச்சை தொப்பியை தேர்ந்தெடுத்து சங்ககாலம் முதல் சமகாலம் வரைக்கும் நாம் தேவேந்திர வேளாளர்கள் உழவு குடிகள், வேளாண் குடிகள், அதற்காகவே நாம் இந்த பச்சை நிற தொப்பி தலைக்கு கவசத்தை தேர்ந்தெடுத்தோம். மற்றபடி இன்றைக்கு நடந்து முடிந்த இந்த ஆர்ப்பாட்ட களமானது வயது சீசனில் எல்லாருமே வந்திருந்தாங்க. முக்கியமாக இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒற்றை கோரிக்கையானது நமக்கானதல்ல. நமக்கு என்றால் இந்த தலைமுறைக்கானதல்ல, நாளைய தலைமுறை, வருங்கால தலைமுறை, நம்மளுடைய வாரிசுகள், அடுத்த தலைமுறை தன்மானத்தோடும் தலைமிருந்து வாழ வேண்டும், இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் இன்றைக்கு நாம் இந்த கவன ஈர்ப்பாட்டத்தை முழுவீச்சாக முடிக்க வேண்டும். ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த முறை பெண்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நான் பலமுறை இந்த மண்ணில் களமாடி இருக்கிறேன். இதுவரை பெண்கள் அதிகப்படியானவர் வந்ததில்லை. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அதிகப்படியான மகளிர் மல்லத்திகள் கலந்திருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய பார்வை? மகளிர்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. 1000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க நிறைய. அவர்களுக்கு வந்து நம்ம இட ஒதுக்கீடு, நம்ம ஜாதி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பட்டியலிருந்து வெளியேறணும், நம்ம குழந்தைங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த ஆர்வத்தோட உத்வேக வேகத்துடன் எல்லாரும் கலந்துருக்கிறாங்க. அவர் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுடைய ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நிறைவேற்று 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 தயக்கம் தாமதம் வேண்டாமே, தயக்கம் தாமதம் வேண்டாமே. ஆளும் அரசே கேட்கின்றோம், ஆளும் அரசே கேட்கின்றோம். யாருக்கும் பாதகம் இல்லை, யாருக்கும் பாதகம் இல்லை, யாருக்கும் சாதகம் இல்லை, யாருக்கும் சாதகம் இல்லை. எளிய வழிமுறை சொல்லிவிட்டோம், எளிய வழிமுறை சொல்லிவிட்டோம். தைரியமாக அமலாக்கு, தைரியமாக அமலாக்கு. நிகழ்ச்சி முறைப்படி தொடங்கும். அன்பான வேண்டுகோள், முன்வரிசையில் வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அருகில் பின்னாடி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரவேற்புரை நிகழ்ச்சி முறைப்படி துவங்குகிறது. வரவேற்புரையாக தேவேந்திர இலக்கிய மன்றத்தினுடைய அவை தலைவர் மரியாதைக்குரிய வி சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு இலக்கிய மன்ற நிர்வாக குழு அமைப்புகளின் சார்பில் அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் வணக்கம். நேற்று உங்கள் கம்பெனிக்கு வந்தாங்களா? ஆமாம். தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் காசி நடைபெறும் பட்டியல் வெளியேற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள பட்டியல் வெளியேற்றி பட்டியல் வெளியேற்ற பரப்புரை தலைவர் திரு அசோக் அவர்களே,